ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரியன்ஸ் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின வீடியோ தான். ஸோ இது வந்து கமெண்டில் கூட டவுட் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஒரு டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கான ஒரு டிப்ஸை தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு 5 AM, அதாவது காலையிலே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 to 9 o'clock வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன நேரத்தில் எந்தெந்த டைமில் நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா 5 to 7 வரைக்கும் வந்து நீங்கள் ஜிகே லெசன் படிங்க, ஓகேங்களா? ஸோ எதுக்காக ஜிகே லெசன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே வந்து மோஸ்ட்லி நிறையா பேருக்கு வந்து புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். தமிழ் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் ஜிகே வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் அது படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், அதே மாதிரி நல்லாவே மெமரி ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போதுமே ஜிகே வந்து மார்னிங் டைம் வந்து படிங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஜிகேக்கு ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 to 9 மணி வரைக்கும் பிரேக் டைம். எதுக்காக ஒரு 2 hours வந்து பிரேக் டைம்? ஏன்னா காலையில் வந்து காலை கடன்லாம் முடிக்கணும், ஓகேங்களா? முடிச்சுட்டு சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 9 to 11 மணி வரைக்கும் ரிவிஷன் பண்ணணும். ஸோ என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் படிச்சிங்க இல்லையா ஜிகே லெசன் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நாள், ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, நேற்று வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லெசன்லாம் என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் டெய்லியுமே வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 to 12, ஸோ இது வந்து உங்களுக்கு பிரேக் டைம், 1 hours வந்து பிரேக் டைம். இதில் வந்து நீங்கள் ஏதாவது டீ சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு வரலாம், ப்ளஸ் வந்து ஏதாவது ரிலாக்ஸான எதுலையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வீட்டில் எதுவும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுல் டைமாக உட்காந்து படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கும் போர் அடிக்கும், படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ ஒரு 1 hour வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 12 to 2 மணி வரைக்கும் என்ன பண்ணுன்னா மேக்ஸ் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எதுக்காக மேக்ஸ் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, மதியம் டைம் வந்து நமக்கு வந்து நல்லாவே தூக்கம் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மதியம் டைம் வந்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தூக்கத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் 12 to 2 மணி வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் பாருங்கள், 2 hours வந்து மேக்ஸ் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூக்கம், ஓகேங்களா? ஸோ தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ ஒரு 1 hour வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதனால் ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு 3 to 4 PM, அதாவது நான் 3 மணிலேருந்து 4 மணிக்கு வரையும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். எழுந்திரிச்சதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் படிங்க, ஒரு 1 hour தமிழ் படிங்க. என்னங்க மேடம், தமிழுக்கு வந்து நம்ம 1 hour தான் வந்து ஒதுக்கணுமா அப்படின்னு இல்லை. ஸோ 1 hour வந்து நீங்கள் தமிழ் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 to 5 மணி வரைக்கும், அதாவது அந்த 1 hour என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க. அதாவது குளிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால், ப்ளஸ் ஏதாவது ஒரு பிரேக் டைம் வந்து எடுத்துக்கோங்க 1 hour. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் 5 மணி to 7 மணிக்கு வரை என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் தமிழே படிங்க. தமிழ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் வந்து 100 மார்க்குங்கிறதுனால தமிழுக்கு வந்து நம்ம அதிகமான டைமை வந்து நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதனால் தமிழ் வந்து 5 to 7 மணி வரைக்கும் தமிழ் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்ற ஒர்க்கு இந்த மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் 7 to 9 மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அன்றைக்கி ஃபுல்லாக படிப்பீங்க இல்லையா? ஸோ ஜிகே வந்து என்ன லெசன் படிச்சிங்களோ அதே மாதிரி தமிழ் என்ன படிச்சிங்களோ அது ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள், ஓகேங்களா?
டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லியுமே வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ மேக்ஸ் ஏதாவது சம்ஸ் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக என்ன படிக்கிறீங்களோ அதை நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி முடிங்க. ஓகேங்களா? ஸோ முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா தூங்க போங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் 10 மணி 11 மணி வரையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஏதாவது உங்களுக்கு சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க் இருக்கும். அதனால் வந்து அந்த டைமில் படிக்க முடியாமல் போகலாம். ஸோ அந்த டைமில் படிக்காததை நீங்கள் நைட்டு கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு டைம் நிறையாவே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமை போட்டு அதில் வந்து நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நம்ம சிலபஸை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு படிக்கிறதுல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.